ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்க் காட்டன் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் போர்ஷன் வந்து எப்படி தையல் தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி தையல் தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃப்ரண்ட்டில் பட்டி எப்படி தையல் தெரியாமல் மடிச்சு தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் தான் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு எம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம பேக்கில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறக்கு நமக்கு தையலே தெரியாது. ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ஆனால் ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே பண்ணுறவங்க ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு டவுட் வந்து இதுதான். நான் நல்லா தானே தைக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு கஸ்டமர் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 90 கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து, சரி 90ன்னு சொல்ல முடியாது, ஒரு 20% பேருக்காவது நல்ல வேலை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுல ஒரு டிக்கெட் தான் நானுமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இன்னும் ஏதோ குறை இருக்குது, நம்ம இன்னும் எதையாவது ஆம், செய்யணும், முயற்சி பண்ணணும், அதை ஃபில்ஃபில் பண்ணணும், என்ன ரீசன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும். இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்க, நிறைய ஆர்டர்ஸ் பிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதையெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து படிப்படியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இருக்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளோட ஷாப்பை பார்க்கும்போது எம்ப்டியாக இருக்கிறப்ப ப்ராப்ளம் வந்து இதுதான். நம்ம ஷாப்பில் ட்ரெஸ் இல்லை, எம்ப்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ஸை அதிகம் பண்ணி ஆர்டர்ஸ் எல்லாம் வர வைக்கிறது அப்படிங்கன்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர்ஸும் குறைவாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 4, 5 ப்ளவுஸ் தராங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ளவுஸை வாங்குறதுக்குள்ளார அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் தருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கும். இப்போ யாரோட ஆர்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, நான் அதை முடித்தேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஆர்டர் வரும். அப்படி தான் முடிக்க முடிக்க எனக்கு ஆர்டர் வரும். அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அப்படியே ஒரு பெரிய ரேக் வச்சுட்டு, அந்த ரேக்கில் நிறைய கஸ்டமரோட ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சுட்டு, அந்த மாதிரி வச்சிட்ருக்கிற ஆளே நான் இல்லை. அது மாதிரி தான் வைக்கணும்னு எனக்கும் ஆசை. ஆனால் அது மாதிரி நடந்தால் தானே, ஆர்டர்ஸ் வர வர நானும் முடிச்சு கொடுத்துருவேன். முடிக்க முடிக்க எனக்கும் ஆர்டர்ஸ் வரும். அப்படி தான் இருக்குது என்னோடய லைஃபு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்கம் நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால, கடையாக இருந்தால் கூட ஓரளவுக்கு ஏதோ இன்கம் எதிர்பார்க்கலாம். வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10 to 15,000 அந்த மாதிரி வந்து இன்கம் சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் வீட்டில் இருந்துக்கிட்டு. அப்போ ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தையல் தொழில் செஞ்சு மாதம் நான் 1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை போடுறப்பெல்லாம், என்னடா அது, நம்ம என்னடா பண்ணோம், நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து மனசுக்குள்ளார இருக்கும். நம்ம எந்த இடத்துல கோட்டை விட்டோம் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிகிட்டே இருக்கும். சரி, என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன 5 டிப்ஸு வந்து என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தைக்கிறோம், ஓகே, நம்ம தைக்கிறது நிறையா பேத்துக்கு தெரியப்படுத்தணும்.
அதாவது நல்ல திறமை மட்டும் இருந்தா பத்தாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். மார்க்கெட்டிங் பண்றது அப்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்கு நம்ம கையில ஃபோனு. அத வச்சு தான் எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து பண்ணணும். ஸ்டிச் பண்ற நமக்கு எங்கேங்க செல்லு பார்க்க நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை நெறையா இருக்கு. இந்த வீடியோவ எடுத்து போட்டு அதில வந்து என்ன பண்ண போறோம்? டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுருவாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இத அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ ஆர்டர்ஸ் முடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து அந்த மாரி அவங்களோட ஒர்க்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, அவங்களுக்கு இன்னுமே ஆர்டர்ஸ் வந்து நெறைய வந்து வரும். அதில வந்து எந்த விதமான நமக்கு டவுட்டுமே வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம கையில் நம்ம வந்து அதாவது யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் கூட இல்லை அப்படின்னாலும் கம்பல்சரி நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து அதில் வந்து வைக்கணும். டிசைன் ப்ளவுசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல்ஸ் எல்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா? அதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ஸ் அழகழகாக எடிட்டிங் பண்ணி நம்ம வந்து வைக்க கற்றுக்கணும். அதாவது ஒரு துணியை வந்து முன்னாடி எப்படி இருந்தது, நம்ம தைச்சதுக்கப்புறமே அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போடணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ்மே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட நம்பர் வந்து அதிக பேருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் சேனல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் வைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு அழகழகாக டிசைனாக தேடி போடுறவங்க தான் இருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு வேலையே வரல அப்படின்னாலும், டிசைன்ஸ் எதுவுமே நீங்கள் தைக்கலைன்னாலும், நீங்கள் டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி சும்மாவாவது நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து வையுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு கிளாத்தை எடுக்கிறதுக்கு இது 2வது டிப்பு. நம்ம ஒரு கிளாத்தை எடுக்கும்போது அதோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவை கம்பல்சரி நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நம்மளே கூட ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி துணி இந்த மாதிரி மாறிடுச்சா, இந்த சாரியில் இப்படி கூட ஸ்டிச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்து நமக்கு வந்து வரும். அதே மாதிரி எப்பயுமே எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒவ்வொரு ப்ளவுஸு டிசைனு அப்புறம் வந்து ஃப்ராக் மாடல்ஸ் இது மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்து தேடி வந்து வரும். கிளாத்து வரும்போது அது ஒரு ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட அந்த ஸ்டிச்சிங் ஸ்கில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ளைன் கிளாத்தாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிளாத்தாக வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே வந்து பார்த்து நம்ம வந்து வைக்கணும். அப்போ பார்க்கும்போது கஸ்டமருக்கு இந்த அளவுக்கு நல்லா தைக்கிறாங்களா, சரி நம்ம ஒரு தடவை வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். என்னோடய ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் ஃபோட்டோலேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனலும் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறது. தைக்கிற வந்து அந்த ஃபோட்டோஸ், ப்ளவுஸ் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிருக்கேன். ஆனால் 0 ஃபாலோவர்ஸில் தான் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதையுமே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு வழியிலையாவது முட்டி மோதி முன்னாடி வந்துடணும் இல்லைங்களா? அதுக்காக தான். 3rd டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஃபர் கொடுக்கணும். உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து ஆஃபர் கொடுக்கலாம். என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ரூ. 50 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம். ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மி பண்ணி நம்ம வந்து தைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ப்ளவுஸோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹிப் பெல்ட்டு இல்லைன்னா வந்து லப்பர் பேண்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு வந்து போடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி வந்து அந்த
நம்ம அவங்களுக்கு குடுக்குற ஆஃபர ஈவன் பண்றது. ரொம்ப வந்து அதிகமாவும் வந்து நம்ம வந்து அதுலருந்து கம்மி பண்ணிக்க முடியாது. அதாவது அந்த ஒரு கம்மி பண்ற ரேட்டுக்கு ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஒரு பொருளா குடுக்கலாம். இப்ப நான் சொல்றது இந்த மாரி நீங்க காசாவும் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இது தச்சீங்க அப்படின்னா, இது எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஒரு பென்சில் பவுச்சு இந்த மாரியெல்லாம் ஸ்டிச் பண்ணி குடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க பொண்ணுக்கு பென்சில் பவுச் எல்லாம் நானே தான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்குறேன். அது வந்து கடையிலலாம் வந்து வாங்குறது கிடையாது. அந்த மாரி அத வந்து குடுக்கலாம். ஒரு சின்ன பர்ஸ் மாரி நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ஏதாவது நீங்க வந்து பண்ற மாரி இருந்ததுன்னா, அமௌண்ட் லெஸ் பண்ணாம இந்த மாரி பொருளா கிஃப்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுல குடுக்கலாம். அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 2 ப்ளவுஸ் தைக்கிறப்ப இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா, அதில கொஞ்சம் அமௌண்ட்ட நம்ம வந்து லெஸ் பண்ணி குடுக்குற மாரி, அந்த மாரி வந்து குடுக்கலாம். இந்த மாரி ஆஃபர் போடுறது அப்படிங்கிறது, நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் தான் வந்து போடணும். உடனே ஆர்டர் பண்ணுங்க. இந்த மாரி வந்து ஒரு ஷார்ட் டைம் ஆஃபர் தான் அப்படின்னு வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். இல்ல வந்து ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா, ஃப்ரீயா ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து போடலாம். அந்த மாரி போடுறப்ப நமக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், ஆர்டர்ஸ் நமக்கு ஒரே டைம்ல ஒரு 5 ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்ஸ் வரும். ஒருத்தர்கிட்ட ஒரு 5 ப்ளவுஸ் அப்படின்னா, இன்னுமே வந்து ஒரு ஒரு 5, 6 பேர் குடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப, இன்னுமே நமக்கு எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும். இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ, ஒரு ப்ளவுஸ்ல நம்ம வந்து ஒரு ரூ. 20, ரூ. 20 ரூ. 100 சாதா ப்ளவுஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ரூ. 20 கம்மி பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். அப்ப அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது. அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் 4த் டிப்பு. ஃபர்ஸ்ட்டு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து நல்லா பிரபலமாகணும். லோக்கல்ல நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். உள்ளூருக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா தான், அது வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து போகும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு ஒரு ஆள் அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தச்சு குடுத்துட்டோம். அவங்கள்ட்ட வந்து நம்ம நல்லா பேசி, அவங்கள்ட்ட வந்து ஆர்டர்ஸ் வாங்கி, அவங்கள்ட்ட நம்ம வந்து தச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க. அம்மா, அப்பா, சாரி அந்த அவங்களோட அக்கா, தங்கச்சி, அப்புறம் நாத்தனார் இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து தெரியப்படுத்துவாங்க. அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர்ஸ் வந்து பிடிக்கணும். நான் வந்து எப்படி ஆ சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில இங்க வந்து மில்லெல்லாம் இருக்கு. மில்லுல நெறைய பேர் வேலை செய்வாங்க. அ கல்லக்கா மில்லுல அங்கெல்லாம் போய் வந்து சொல்றது. அப்புறம் காட்டு வேலை செய்ற இடத்துல அந்த மாரி வந்து சொல்றது. அந்த மாரி தான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அதிகமா வேலை எங்க செய்றாங்களோ, அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு, என்னோட கார்டு ஒண்ணு குடுத்துட்டு வந்து வருவேன். நீங்க வந்து சொல்லுங்க. நாங்களே வந்து வாங்கிக்குவோம். நாங்களே தச்சு கொண்டு வந்து குடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி தான் வந்து நாங்க சொல்லிட்டு வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் நான் வந்து லோக்கல்ல வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுனேன். நான் ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கிறேன். நம்ம என்னதான் வந்து நல்லா தைக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம கஸ்டமருக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா குடுக்கணும். பர்ஃபெக்ட்டா இருக்கணும் ப்ளவுஸு. அதில வந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே இருக்கக்கூடாது. ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கணும், ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்கணும். இது 2 மட்டும் கரெக்ட்டா இருந்துட்டா போதும். எப்பயுமே நமக்கு அதிகமா ஆர்டர்ஸ் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஆர்டர்ஸா தான் இருக்கும். அது தாண்டி தான் வந்து அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும். அதனால வந்து லோக்கல்ல நீங்க 10 பேர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா தான் வந்து 2 பேராவது உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 5வது டிப்ஸு கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ட்ட நம்ம வந்து எப்படி பேசணும், எப்படி வந்து அவங்கள்ட்ட வேலை வாங்கணும், எப்படி வந்து அவங்கள நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சமாளிக்கிறது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதே மாரி அவங்கள்ட்ட நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டா பேசி காசு வாங்க நமக்கு வந்து தெரியணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு பேச்சு திறமை இல்ல அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட அவங்களோட பேச்சு திறமைய நம்மக்கிட்ட காட்டிட்டு, நம்மக்கிட்ட இருந்து ப்ளவுஸ வாங்கிட்டு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. வலையிலேயே சிக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா.
அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வந்து சிரித்த முகத்தோடு பேசணும், அவங்களுக்கு டைமுக்கு டெலிவரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமரை பற்றி இன்னொரு கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து என்றைக்குமே எதுவுமே வந்து பேசவே கூடாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. அக்கம் பக்கத்துலலாம் ப்ளவுஸ் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா, அவங்கள பற்றி இவங்களும், இவங்கள பற்றி அவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் நம்ம தப்பி தவறி கூட எதுவுமே சொல்லிடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர்ஸை வந்து டீல் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு எதை பற்றியாவது வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன் எப்படி வந்து நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த தைக்கிற ஸ்கில் மட்டும் போதாது, மார்க்கெட்டிங் வந்து தெரியணும். மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளோட சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாத்த விடையும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆர்வக்கோளாறுல ஒரு 5 நாள் 10 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதை அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. அங்கே தான் நம்ம எல்லாமே தோற்று போயிடுறோம். இதை தொடர்ந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருதோ வரலையோ, கஸ்டமருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் என்றைக்கும் கைவிடாதீங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து அது மூலிமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஒரு நாள். அதனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் தனியாக எஃபோர்ட் எதுவும் போட போகிறது கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் வந்து ஆஃப்டர் ஃபோட்டோ, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து போட போகிறீங்க. அப்போ அது மூலிமா உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை நம்ம பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸையும் நான் வந்து எல்லாமே வந்து பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே போல் தான் நான் வந்து நம்ம ப்ளைன் ப்ளவுஸாக வர்றது, பட்டு சாரிக்கு வர்றது, இந்த மாதிரி இந்த ப்ளவுஸஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங் தெரியாமல் நல்லா நீட்டாக எப்படி வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதுவும் ஒரு சிலர் வந்து தையல் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பீஸ் கொடுத்து அப்படியே கழுத்துக்கு நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எம்மிங் பண்ணி கொடுத்துருவேன். தையலே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாலும் தையல் போட்டு கொடுத்துட்றது. இது போல் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது. இதே மாதிரி உங்களுக்கு இதுவும் வந்து வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேட்டும், ஒவ்வொரு லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் தான் என்னையும் டெய்லியும் வந்து வீடியோ போட வைக்கும். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.